கும்பராசி சதய நட்சத்திரம். இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 14 வருடத்தை நான் தசாபுத்தி இருப்புக்கலாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 7 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 17 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம். தசாபுத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு குழப்பங்கள் அதிகமாக வரலாம். நீங்கள் என்ன வயதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு உண்டான பலன்களை, அந்த தசைக்கு உண்டான பலன்களை மட்டும் எடுத்துங்க. நான் சனி தசைக்கு சொன்னேன்னா அந்த சனி தசைக்கு நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி அந்த சனி தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. புதன் தசைக்கு சொன்னேன்னா அந்த புதன் தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் எடுத்துங்க. 14 வயது வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 14 + ஒரு 16 30 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ குரு தசை வருது அப்படின்னாலும் சனி தசை வருது அப்படின்னாலும் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஜென்ம சனி அப்படிங்கிறது வக்ரமாக இருக்குது. ஜென்ம சனி அப்படிங்கிறது வக்ர காலங்களில் இருக்குது. அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் வக்ரமாகிறது. படிப்பில் எந்த வித பாதிப்பும் கிடையாது. படிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இப்போ 20-21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு படிப்பெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்க, மேல் படிப்புக்காக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கனாக்கா அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகும் போது 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும். இது நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அர்த்தாஷ்டம குருவாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு. ஜென்ம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு. இப்போ 2 கிரகங்களும் வக்ரமாகும் போது உங்களுக்கு வேலை ரீதியாக மாற்றங்கள் உண்டு, தொழில் ரீதியாக மாற்றங்கள் உண்டு. புதுசாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தொழில் அமைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, தடையாக இருந்திருக்கு. இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, விரய சனியாக இருந்தாலும் சரி, 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய தடை தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க. மனசு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த 4 மாத காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். தொழில் சார்ந்து வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். குருதசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள், குருதசையில் இருக்கிறீங்க, நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, நிறைய பிரச்சனைகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அந்த பாதிப்புகள் வெளியே வருவீங்க. அது தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் நொடி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு 22 வயசுலேயே சனி தசை ஆரம்பிச்சிடும். இப்போ சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும்போது வக்ரமாக இருக்குது. அப்போது இப்போ 7 சனியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் 2 ராஜ கிரகங்கள் வக்ரமாகிறது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இருக்கிற இடத்த பொறுத்து. இது ஜென்ம சனியாக இருக்குது, அது 4ஆம் இடத்துல இருக்குது, அர்த்தாஷ்டம குருவாக இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வக்ரமாகும் போது நல்ல பலன்கள் இந்த நேரங்களில் உண்டு. தொழில் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது, அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை விட திறமை கம்மியான ஆட்கள்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த நேரங்களில் அமையும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னோட கணக்குப்படி குருதசை அப்படின்னாக்கா நிறைய மன கஷ்டங்களை இது வரைக்கும் கொடுத்திருந்தால் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை கூடி வைக்கும். ஏன்னா குரு வக்கரமாகும் போது எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும், இல்லைன்னா திருமண தடைகளை அதிகமாக கொடுக்கும். 7 சனி காலகட்டங்களில் நிறைய தடைகளை அனுபவிப்பீங்க. குடும்பம் சார்ந்து, திருமணம் சார்ந்து, இது எல்லாமே வளர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக குரு வக்கரமாகும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் சுக்கிரனோட வீட்டில் இருந்து வக்கரமாகிறது சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான். அதனால திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள், உங்களுக்கு நெருக்கடிகள், அது இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கிறோம், சேர்ந்து வாழ முடியுமான்னு ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2-7 பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இதே லக்னமாக இருந்தால், வேற லக்னமாக இருந்தால், அந்த லக்னத்துக்கு 2-7 கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் உங்களுக்கு உடனடியான டைவர்ஸ் கிடைச்சி மறுமணம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. அதே அந்த லக்னத்துக்கு 2-7 பாதிப்பு இல்லைன்ற பட்சத்தில் மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும். குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரும்போது மனசு சார்ந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போவீங்க. தொழிலாக இருந்தால்
இப்போ திருமணமாக இருந்தால் அந்த திருமணத்தில் வந்து நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும், சந்தோஷங்களை கொடுக்கும். இப்போ சொந்த பந்தங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, உறவுகள் ரீதியாக பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, சகோதர சகோதரிகள் மூலமா இந்த பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தா இந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, உறவுகள் ரீதியாக சகோதர சகோதரிகளை என்கிட்ட பேச மாட்டாங்க, நிறைய எனக்கு வந்து மன நெருக்கடியாக இருக்குது, மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், திடீர் மாற்றங்களை பார்க்கலாம், திடீர் மனமாற்றங்களை பார்க்கலாம், வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும், சொந்த பந்தங்கள் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு தடைகளை கொடுக்காது. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனை தான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். அது நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா இப்போ இந்த காலகட்டங்களில் குரு ஆகிற காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க மூலமா செலவுகள், சின்ன சின்ன செலவுகள், ஜென்மசனி அப்படிங்கிறதுனால ஒரு சில செலவுகள், அதாவது உடல்நலம் சார்ந்த செலவுகள், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு பாதிப்புகளை இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் இந்த குரு வக்கர காலங்கள் கொடுக்காது. 30 வயசுக்கு மேலே 49 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை சொல்லவே தேவையில்லை. சனி தசை ப்ளஸ் வந்து ஜென்மசனியை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா குரு பகவான் என்ன கொடுக்கும் வக்கர காலங்களில் அப்படிங்கிறத விட ஜென்மசனி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா குரு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குரு வந்து என்ன கொடுக்கும், என்ன பலன்களை கொடுக்கும்ன்றதை விட ஜென்மசனியாக இருக்கும்போது குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா நல்லது. குரு பகவான் வந்து ஜென்மசனியாக இருக்கும்போது வக்கரமாக இருக்கிறார். அவர் வந்து இப்போ தடையே இல்லை உங்களுக்கு. இப்போ சனி பகவானுடைய தசையில் நிறைய தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, தொழில் சார்ந்து வளர்ச்சி இல்லாமல் 2020 அதுக்கு முன்னாடி சனி தசை நடந்ததுங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை, நல்லா தான் இருந்தேன். 2020க்கு பிறகு அதன் பிறகு வந்து இப்போ வரக்கூடிய ஜென்ம சனி எல்லாம் வந்து ரொம்ப வாட்டி வதைக்குது. தொழிலில் வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை, கொஞ்சம் கூட சேமிப்பு இல்லை, எல்லாமே செலவாக போயிட்டுருக்கு, கடன் மேலே கடன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறும். இப்போ வந்து ஜென்ம சனி விடுதலை ஆகக்கூடிய நேரம். அதுவும் இல்லாத இப்போ குரு வக்கரமாக்குறது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா ஒற்றுமை நிலவும், பசங்களுக்குள்ள சொல் பேச்சு கேட்காம இருந்தால் கூட நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம். மன நிம்மதியை பார்க்கலாம். நிம்மதியான வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் அமையும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி பார்க்கலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். சொந்த பந்தங்கள் ரீதியாக, உறவுகள் ரீதியாக எல்லாமே வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இந்த சனி தசை தான் காரணம். குரு வக்ரமோ இல்லை வந்து சனி வக்ரமோ உங்களுக்கு பெருசாக பலன்களை கொடுக்கறத விட சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, அது எங்கேருந்து தசை பண்ணுது, அது எத்தனை நாட்களுக்கு இப்படி பண்ணோம், இது மாதிரியான அமைப்புகள் எவ்வளோ நாள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இந்த குரு வக்கர காலங்களில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் குரு வக்கரமாகும்போது ஒருத்தர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. யார்கிட்டையுமே வந்து வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. இந்த நேரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை போயிட்டுருக்கோ அந்த வேலையில், தொழிலில் அதில் கவனத்தை நீங்கள் செலுத்தினாலே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிகளை ஏற்படுத்தும். 49 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் புதன் தசை. என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை 66 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் தசை எந்த வயசு காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சகோதர உறவுகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இப்போ 7.5 சனி ஆரம்பித்த பிறகே வந்து உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சொத்து பத்து ரீதியாக தான் சகோதர உறவுகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். கொடுத்த கடன் வர்றது புதன் தசையில் கண்டிப்பாக கொடுத்த கடன் வரும். வாகன கடனுக்கு வட்டி முதல் கொண்டு அசல் முதல் கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். திருமணம் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா, இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதனால் கஷ்டங்கள் இருக்காது. இப்போதைக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கலை. இப்போ 7.5 சனி ஆரம்பித்த பிறகு சுப விசேஷங்களே நடக்கலை அப்படின்னாக்கா குரு
வக்கர காலங்களை நீங்கள் இந்த சுப விசேஷங்கள் நடத்தி முடிக்கலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டி குறையா நிற்குதா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு குடி போகிறதுக்கான ஒரு சுப விசேஷங்கள் இந்த நேரங்களில் நடக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. 66 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருந்ததுனாக்கா, மருத்துவ செலவுகள் கொடுத்துருந்தனா எல்லாமே குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் வந்து மீன ராசிலையோ இல்லை தனுசு ராசிலையோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் வரும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தொழில் வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, கடன் பிரச்சனைகள் தீரும். சொத்து பற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 73 வயசுக்கு மேலே 93 வயசு வரைக்கும் சுக்கிரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை. 2வது சுற்று 3வது சுற்றா கூட இருக்கலாம். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து 3வது சுற்று சனி, ஜென்ம சனி அப்படிங்கிறது 3வது சுற்று சனி. இது அதனால உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். வாரிசுகளோட வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். சின்ன வயசுல வரக்கூடிய குட்டி சுக்கிரன், ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுல வந்து குட்டி சுக்கிரன் வருது அப்படின்னாக்கா மனசை பாதிக்கும். வயதான காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும். அதனால உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சதய நட்சத்திரக்காரர்கள், கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மேன்மையும் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி.